காவேரி, விஜய், தாத்தா 3 பேரும் வண்டியில இருந்து இறங்குறாங்க. காவேரி, நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன், அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே குமரன் அம்மா, எங்கடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வந்தேன். ஒண்ணு அந்த பையன் வேண்டானா அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, இல்லனா அந்த பையனோட போய் சேர்ந்து வாழ பாரு. 2மே இல்லாம உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுல உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னை நினைச்சுக்கிட்டே ஒருத்தி காலையில உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம். அவளுக்கும் அவ குழந்தைக்கும் என்ன ஆகும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காவேரி, என்னாச்சு அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அந்த இடத்துல ஒன்னாலதான்டி அவ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா, கேட்டதுக்கு கவலைப்பட்டதுனாலதான் இப்படி வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒன்னா நினைச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி பார்த்து திட்டுறாங்க. ஆனா நீ இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பையனை பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்க. விஜய் தாத்தா வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் நீங்க வெளியில வந்துட்டீங்களா விஜய் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, காவேரி தான் கஷ்டப்பட்டு என்ன வெளியில கொண்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் தாத்தா அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறத பத்தி தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா, நான் அவ முடிவு என்னமோ அவ பாட்டு அவ எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. உடனே அவளோட முடிவு விஜயோட வரதா இருக்குது, அதனாலதான் உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ முடிவு அதானா எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே குமரன் அம்மாவும் அவ உங்க கூட சேர்ந்து வாழட்டும் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா, அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுப்பா அப்படி சொல்றாங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா அந்த காவேரி மூலமா தான் எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, என்ன பிரச்சனை முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருந்தேமா, இப்ப நான் விஜய் கூட போறேன்ல அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஏண்டி இவ்வளவு பிரச்சனைய மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கடி, அதுவும் வயது புள்ள காட்சியா இருந்துகிட்டு என்னென்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டு விஜயோட அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.